இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 2026-27க்கான நியூ கரிக்குலமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேருக்கு இருந்த டவுட் என்னென்னா, கரிக்குலமில் எதுவும் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான். அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரிக்குலமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் 2026-27க்கு 1லேருந்து 8 வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஐ அந்த மாதிரி இல்லைன்னா கான்செப்ட்ஸுவல் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு தவிர்த்து புதுசாக எதுவும் கரிக்குலமில் சேஞ்ச் பண்ணல. ஆனால் 9th, 10th, 11th, 12th இதுக்கு மட்டும்தான் சேஞ்சஸ் இப்போ அப்ளை ஆகிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2026-27 அதாவது இப்போ ஆல்மோஸ்ட் 9th, 10th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போது 8th எக்ஸாம் முடிஞ்ச பசங்க நெக்ஸ்ட் இயர் 9th போக அவங்களுக்கு நியூ சிலபஸ் ரிலீஸ் ஆகும். அந்த சிலபஸ் என்னங்கிறத லைன் பை லைனாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 10th, 11th, 12th அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 8th முடிச்சு 9th வர பசங்க அடுத்த வருஷம் 10th போக அவங்களுக்கு தான் நமக்கு சிலபஸை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான கரிக்குலம் இன்னமும் ரிலீஸ் பண்ணல. ஆனால் இன் ஃபியூச்சர்ஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படிலாம் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடியே 10th கொடுத்த மாதிரி 2 போர்டு எக்ஸாம்ஸ் அதை 9th, 10th, 11th, 12th அதுக்கு அப்டேட் பண்ணி 2 போர்டு எக்ஸாம்ஸாக கொண்டு வர போகிறாங்க. அதுபோக எக்ஸாம்ஸில் ஒரு சில புதுசாக ஒகேஷ்னல் குரூப்பு அப்புறம் ஸ்கில் லேர்னிங்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் முக்கியமாக சேஞ்ச் பண்ணது கவர்மெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணுறது என்னதுன்னா 3 லாங்குவேஜில் 2 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ், 1 லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும். ஸோ இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் 5th வரைக்கும் இருந்த கம்பல்சரி 3 லாங்குவேஜ் இந்த வருஷத்துலேருந்து 8th வரைக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இப்போது இந்த வருஷத்தில் அப்டேட் பண்ண 9th சிலபஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், அதனால மேக்ஸை பற்றி மட்டும்தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு லாஸ்ட் இயர் இருந்த நம்பர் சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதில் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே என்னென்னதுன்னா இன்ட்ரடக்ஷன் டு பாலினாமியல்ஸு, நமக்கு அந்த பாலினாமியல்ஸை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது, 3 இருக்கக்கூடிய பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணுறது அதெல்லாம் சேம் தான். ஃபார்முலாஸ் இருக்கிறதுலாம் சேம் தான். இதில் நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. √3 இஸ் இர்ராஷனல் நெக்ஸ்ட் இயரில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும். அதாவது 10th இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை 9th கொண்டு வந்துடுறாங்க. இதில் ரியல் நம்பர்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ்லாம் சேம் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயமா நமக்கு இன்டர்பிரெட்ஸ் அதாவது டேஞ்சன்ஸை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசிக் தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ். அதாவது 10th நமக்கு ஏபி மட்டும் இருக்கும். ஆனால் இந்த இயரில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஏபிலேயே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சீக்வன்ஸ் சீரீஸ்லேயே ஏபினா என்ன, ஜிபினா என்ன, ஏபியில் எப்படி nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கான். ஜிபியில் எப்படி nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் இயர் மேபி எஸ்என் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். அதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்தது லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் சேம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். லீனியர் ஈக்குவேஷன்ஸுமே நமக்கு பாலினாமியல்ஸோட சேர்த்து கொடுத்துட்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட் ஜாமெட்ரி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். கோஆர்டினேட் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th இருக்கக்கூடிய கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இது எல்லாமே 9th கொடுத்துட்றான். அப்படின்னா 10th நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வருங்கிற பயம் இருக்குது. லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சோ அது ஆஸ் யூசுவல் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ்லையுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நல்ல வேலையாக ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இந்த இயர் சேர்க்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக பெரிமீட்டர் அண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு சர்க்கிளோட ஏரியா அப்புறம் ரெக்டாங்கிளோட ஏரியா பெரிமீட்டர், அதாவது 8th இருக்கிறது 10th ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள்ஸ்ன்னு இருக்கும். அதையுமே இந்த இயரே வச்சுட்டா. ஸோ நமக்கு 10th அந்த சாப்டருமே எக்ஸ்ட்ரா ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அண்ட் வால்யூமில் அஸ் யூசுவல் என்ன இருந்துச்சோ அதே தான். ஆனால் என்னென்னா
நமக்கு கோவிடுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு. கியூபாய்டு, சிலிண்டரு, கோனு, ஹெமிஸ்பியர் இது எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே இந்த இயர் இருக்கும். அதான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த இயர்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து என்ன இருந்துச்சுன்னா, வெறுமனேன்னு ஹிஸ்டோகிராம்ஸும் ஃப்ரீக்வன்சி பாலிகன்ஸும் போடுற கிராஃப்ஸ் தான் இருந்துச்சு. மெசர்ஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி இல்லை. ஆனால் இந்த இயர் அதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட், கொஞ்சம் நிறையா படிக்க வேண்டியிருக்கும். ப்ராபபிலிட்டி என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்குது. இதுதான் நியூ சிலபஸ். இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். இது ஒன் மாஸ்டர் அகாடமிலிருந்து நாங்கள் கொடுக்குற அப்டேட்டு என்னென்னா, உங்களுக்கு 10th 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும்னா ஒன் மாஸ்டர் அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.